ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஒரு வீடியோவில் நம்ம நார்மலாக இருக்கிற ஒரு வீடியோவோட பேக்ரவுண்டை CapCut ஆப் யூஸ் பண்ணி எப்படி பிளர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எடிட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். CapCut ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எடிட் பண்ண போகிற வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் எஃபெக்ட்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வீடியோ எஃபெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இந்த பிளர் எஃபெக்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அதில் லென்ஸ் அப்படின்ற கேட்டகரியில் தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லென்ஸ் கேட்டகரிக்குள்ளே வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா பிளர் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆட் பண்ணதும் அட்ஜஸ்ட் ஆப்ஷன் வரும். அந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் பேக்ரவுண்டுக்கு தேவையான அளவுக்கு பிளரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 15ல் செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ ஓரளவுக்கு வீடியோவுக்கு செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் செட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர்லேயில் போயிட்டு இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிற அதே வீடியோவை மறுபடியும் இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஓவர்லே ஆட் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஓவர்லே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆட் ஓவர்லே கொடுத்துட்டு உங்கள் வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவை இம்போர்ட் பண்ணதும் அது இந்த மாதிரி தான் வரும். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் வீடியோக்கு ஏற்ற மாதிரி இந்த லேயரையும் ஜூம் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம நார்மலாக ஜூம் பண்ணுற மாதிரி ஜூம் பண்ணால் அது பெர்ஃபெக்டாக இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் பேசிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு பெர்ஃபெக்டாக ஜூம் பண்ணணும். அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பேசிக் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கலாம். பேசிக் ஆப்ஷனுக்குள்ளே வந்ததும் இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் ஸ்கேல் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கேல் ஆப்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை 100% செட் பண்ணிக்கோங்க. இப்படி 100% செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக அந்த லேயர் வீடியோ பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஜூம் ஆகிரும். ஜூம் பண்ணதுக்கப்புறமா கீழே இருக்கிற டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்ததுக்கப்புறமா மறுபடியும் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரிமூவ் பேக்ரவுண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்ததுமே நீங்கள் ஓவர்லே ஆட் பண்ண வீடியோவோட பேக்ரவுண்ட் வந்து கட் ஆகிரும். பேக்ரவுண்டை கட் பண்ணதுக்கப்புறமா வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோவோட பேக்ரவுண்ட் வந்து பிளர் ஆகியிருக்கும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் நம்ம வீடியோவோட பேக்ரவுண்ட்ஸை CapCut யூஸ் பண்ணி பிளர் பண்ண முடியும். பட் இந்த மெத்தடில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி பெர்ஃபெக்டாக கட் ஆகாது. வீடியோவோட பேக்ரவுண்ட் பெர்ஃபெக்டாக கட் ஆனால் மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும், மற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதுதான் இந்த மெத்தடில் இருக்கிற ப்ராப்ளம். மற்ற மாதிரி இந்த மெத்தட் பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. திரும்ப உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அன்டில் தட், மிஸ்டர் 13 சைனிங் ஆஃப்.